ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க சத்யா. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTMLனா என்னதுன்னு பார்க்க போகிறோம். HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு HTML ஸ்ட்ரக்சர் வச்சு தான் ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுவாங்க. HTMLல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெட்டிங், பேராகிராஃப், லிங்க் அண்ட் எக்ஸெட்ரா. ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் வேணும். ஓப்பனிங் டேக்கில் ஸ்லாஷ் இருக்காது அண்ட் க்ளோசிங் டேக்கில் ஸ்லாஷ் இருக்கும். ஓப்பனிங் டேக் அப்படின்னா ஹெட்டிங் வரும். ஹெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் போடுவோம். அண்ட் வெப்பேஜ் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேராகிராஃப் அது போடுவோம், அதுதான் பாடின்னு சொல்லுவாங்க. அண்ட் க்ளோசிங் டேக் போட்டு நம்ம வெப்சைட்டை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஹெட்டிங்கில் பார்த்திங்கன்னா சைஸஸ் இருக்குது. H1 to X6 வரைக்கும் சைஸஸ் இருக்குது. H1 பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் சைஸில் இருக்கும். H2 அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்படியே H6 வரைக்கும் சைஸஸ் சின்னதாகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இப்போ காஷி வெப்சைட்டில் .NET டாபிக்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம்ஒர்க்கோட இன்ட்ரடக்ஷன் இருக்குது. அண்ட் C# இன்ட்ரடக்ஷன் இருக்குது. அப்புறம் ஆப்ரேட்டிவ்ஸ் இன் C#, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இன் .NET, C# லூப்ஸ், அரேஸ் இன் .NET, C# ப்ரோக்ராம்ஸ், C# கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், C# ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரீடிங், C# ஃபங்க்ஷன்ஸ், .NET ஃப்ரேம்ஒர்க் அட்வான்ஸ்ட், C# விண்டோஸ் அப்ளிகேஷன், ADO.NET, ASP.NET ப்ரோக்ராமிங் அண்ட் MVC ப்ரோக்ராமிங். இப்போ பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே அப்கமிங்கில் நம்ம ப்ரீஃபாக வீடியோஸில் பார்க்கலாம்.